இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறது இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் லோன் வந்து கிடச்சிது, எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இது பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் பில் பேமெண்ட் இது பண்ணிவிட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகலை, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரெட் ஆப்பையே யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். இது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இனிஷியல் இருந்ததுன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இந்த 3 என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து ஃபெச் பண்ணோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோரை ஃபெச் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 767 சிபில் ஸ்கோர் வந்து இருக்குது. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து இதெல்லாம் ஷோ பண்ணுது. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டும் கிடையாது. வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நீங்கள் இதில் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. 0% சார்ஜஸில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாயி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிடுக்கு மட்டும்தான் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்க்கு இது வரைக்கும் லான்ச் பண்ணலை. ஸோ நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரிட் அப்புறம் சேலரிடை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து கேட்டிருப்பாங்க, வேர் டு யூ ஸ்டே அப்படின்னு. ஸோ இதில் வந்து உங்களோட ஃப்ளாட் இல்லை டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட கம்பெனி டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமு, அடுத்தது உங்களோட கம்பெனியோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில், அதோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ பண்ணும். இந்த இடத்துல உங்களோட ஜெண்டரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட நேமு, உங்களோட கரண்ட் அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணதுனால நான் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து இதில் பேன் கார்டு வந்து ஃபெச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டுலையுமே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷனுக்கு அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து காட்டும், இல்லைனா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் அதிகமாக ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக 2 லேக் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 5 லேக் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 லேக் எடுக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து வேரி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோனை வேரி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் அப்படியே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 19% வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 17-18% கூட கிடைக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரிஸ்கி ப்ரொஃபைலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 20%, 22%, 24% கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட சிபில் ரிப்போர்ட்டை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2 லேக் லோனை வந்துட்டு 2 வருஷத்துக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10,081 ரூபா இஎம்ஐயாக வந்து வரும். இதே இது வந்து 23 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 10,442 ரூபா 79 வந்து பர் மந்த்துக்கான இஎம்ஐ வருது. அதே இது 22 மாதம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 10,837 ரூபா 4 வந்துட்டு பர் மந்த்துக்கான இஎம்ஐ அப்படின்னு வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணணும். இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லோன் எடுக்கல, அதனால் இதுக்கு அடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ணலை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி டீட்டெயில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அது வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோனுக்கான அக்ரிமெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து சைன் பண்ணணும், சைன் வந்து பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு ஓடிபியை பேஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்ம பே பண்ணக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய லோனை வந்துட்டு அவங்க ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஈனாச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சிது அப்படின்னா மட்டும் எடுங்க. எனக்கு வந்து கம்மி அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேனே தவிர ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, எடுக்காதீங்க. உங்களுக்கு இது மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குது, உங்களுக்கு ஒருத்தனு தோணுச்சுது அப்படின்னா மட்டும் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.